நாங்கள் தான் அறங்காவலர்கள். நாங்கள் 6 வீடு இருக்கோம். இந்த கோயில் பெருமாள் கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் சாமி வீடுன்னு ஒன்று இருக்குது. இந்த சன்னதி வீதியில் 3ஆர் ஊனா செய்யணும் ஊனா சாமி வீடுன்னு பேர் இருக்கும். அதில் அங்கே தான் முதல்ல எங்கள் ஐயா இந்த வீட்டில் உள்ளவர் 9 தலைமுறைக்கு முன்னால், சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் சாமி வீட்டில் தான் சாமி வச்சு கும்பிட்டாங்க. திருவோணம் நட்சத்திரம் பெருமாள் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அந்த மண்டபம் தசாவதார மண்டபத்தில் நடுவில் ஒரு களிமண்ணால் கட்டி அதில் நிறைய நெய் விட்டு கச்சை புது கச்சையை போட்டு எரித்து பிள்ளைகள் பெரியவங்கள ஆம்பளைங்க அதை சுற்றி சுற்றி ஓடி கோவிந்தா கோவிந்தான்னு கத்திட்டு பாட்டு பாடுவாங்க. இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க சின்ன பசங்க பண்ணாங்கன்னா ரொம்ப உயரமாக வரும். அதில் நாங்கள் விஸ்வரூப தரிசனம் மாதிரி பெருமாளை பார்க்குறோம். இந்த கச்சை போடுற காரணமே ஆரம்ப காலத்தில் நாங்கள் படைப்புன்னு ஒன்று செய்வாங்களா அங்கே, அது ஐயாவுக்கு பிடிக்கல. படைப்பெல்லாம் வேண்டாம், எல்லாத்துக்கும் பெரியவன் ஆண்டவன் தான், அவர் பாதார விந்தத்தை தான் நம்ம அடையணும். அதனால் இந்த சேலை இலையெல்லாம் போட்டு எரிச்சு கொடுங்கட்டாராம். எல்லார் வீட்டிலையும் இருக்க பேழையை எடுத்து எல்லாத்தையும் எரிச்சு விட்டாங்க. அதுக்கு பதிலாக அந்த நினைவால் தான் இந்த புது கச்சையை வாங்கி போட்டு நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் பித்தளை சட்டி நெய் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஐயா எல்லாம் போட்டு எரிப்பாங்க. அதில் நிறைய பாட்டு பாடுவாங்க. அதில் சிவகங்கை ராஜாவை கூட நினைவுக்காக வேண்டிய அவர் பாட்டெல்லாம் பாடி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அந்த ஆதிமுருகன் சேவகன் செட்டியாரை வழிபடக்கூடிய கோயிலும் தனியா இருக்கு. அதை பத்தி நாம பார்க்க போறோம். அது எப்படின்னா, அந்த அருமையான ஆலயத்திற்கு நேரே போற சாலையில வலதுபுறத்துல சுவாமி வீடு அப்படின்னு ஒரு கோயில் வீடு இருக்கு. அந்த வீட்டுல அந்த பெருமாளை வந்து கனவுல பார்த்தவர் அப்படியே வானத்தை நிமிர்ந்து பார்த்தாராமுங்க. மேல பெருமாளுடைய திருவடி காட்சி தெரிஞ்சுதான். அந்த தங்க திருவடி மின்ற காட்சியை பார்த்தவர் அப்படியே தங்கத்தாலேயே ஒரு பாதுகை செய்து வைத்தாராம். அந்த தங்க பாதுகை என்று சொல்லப்படக்கூடிய பாதுகையோட சால கிராமத்தையும் சேர்த்து வைத்து அது இன்றைக்கும் ஒரு பேழையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வழிபடுகிறார்கள். அந்த தங்க பாதுகையில ரத்தின கற்கள்லாம் பதிச்சிருக்கு. இந்த திருவடியை பார்த்து வணங்கணும்னா நீங்க அரியக்குடி பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு எதிராற்போல் இருக்கக்கூடிய அந்த சுவாமி வீட்டுல அந்த திருவடியினுடைய காட்சி, தங்க பாதுகையினுடைய காட்சி இருக்குன்னு சொன்னா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவிலாக அரியக்குடி திகழ்கிறது. குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நமः. குரவே சர்வலோகானாம் விசதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. உள்ள மூலவர் வந்து ஸ்ரீதேவி, பூமி தேவி, மகாவிஷ்ணு பெருமாள் வீட்டிருக்காங்க. கீழே வந்து கருடன், ஆஞ்சநேயர், திருமண் சங்கு சக்கரம் இருக்குது. இங்கே வந்து 500 வருடத்துக்கு முன்னாடி ராமர் பாதத்துக்கு தான் இங்கே அபிஷேகம் பூஜை எல்லாமே. காலம்புற 9:30 மணிக்கு நாங்கள் வந்து அபிஷேகம் பண்ணி கல்கண்டை வச்சு நிவர்த்தி பண்ணி எல்லாம் பண்ணுவோம். இந்த பெருமாள் வந்து 500 வருடம் பழமையானது. இங்கே தென் திருப்பதின்னு சொல்லி இந்த கோயில் பேர். அந்த பெருமாளுக்கு ஸ்தாபிதம் இதுதான். இங்கே வந்து 21 விளக்கு தீபமாக தான் இது பண்ணுறாங்க. மூலவராக இங்கே தான் இருக்கார். இங்கே வந்து தீபம் ராமர் பாதத்துக்கு தான் அபிஷேகம். 6 குடும்பத்தார் தான் சேவஞ்செட்டியார் குடும்பங்கிற அகுதார் வீடுன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் இந்த கோவிலை நிர்வாகம் பண்ணுறாங்க. இந்த அரியக்குடி நகரத்தார், இங்கே பெருமாள் பக்தையாக இருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறவங்க இங்கே தேவகோட்டை, காரைக்குடி நகரத்தார், தேவகோட்டை நகரத்தார், பள்ளத்தூர், இந்த மாதிரி புரட்டாசி மாதம் பெருமாள் மேலே விரதம் இருக்கிறவங்க பூரா இங்கே வந்து அர்ச்சனை பண்ணி மாவிளக்கு வச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதுக்கப்புறம் தான் பெருமாள் கோயில் வைப்பாங்க. அது மாதிரி நாட்டுக்கோட்டை நகரத்தாரில் இந்த பெருமாள் மேலே ரொம்ப அதீத விரதம் இருக்கிறவங்க. அவங்க வீட்டில் வந்து கல்யாணம்னா வந்தால் முதல்ல தரிசனம் இங்கே தான். மருந்து குடிப்பாங்க. குழந்த 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் அரியக்குடி நகரத்தார் மற்ற நகரத்தார் பூராமே இங்கே வந்து தான் 5ஆம் மாதம் 7ஆம் மாதமோ மருந்து குடிச்சிட்டு குழந்தை பிறந்தோன்னே இந்த பெருமாள்கிட்ட வந்து தான் பேர் வைப்பாங்க. அந்த பெருமாள்கிட்ட முடி இறக்கி எல்லாமே இங்கே வச்சது தான் வழக்கம். அது மாதிரி இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாளுடைய ஆதி இது. 500 வருஷம் பழமையான கோயில். இங்கே எது பிரார்த்தனை பண்ணினா இங்கே நடக்கும். இங்கே நெய் வாங்கி கொடுக்கலாம். பெருமாளுக்கு ஏற்றுறது நெய் தீபம் தான். புரட்டாசி மாதம் 4 சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷம். நாவலுக்கு வைப்பாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ மட்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பெருமாளையும் அந்த பெருமாளையும் வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக நடக்கும். கருட சேவை, அதாவது இந்த கோவிலில் 15 நாள் திருவிழா நடக்கும். பெரிய கோயிலில்
இங்கே வந்து 4வது மண்டபப்படி வந்து இங்கே தங்க கருடன் வந்து இந்த கோயிலுக்கு வரும். இங்கே வந்து திருமஞ்சனம் ஆகி பெருமாள் நகரத்தார் எல்லாரும் வருவாங்க. வந்து திருமஞ்சனமாகி இங்கே இருந்தால் கருடன் புறப்படும். அது மாதிரி ஒரு விசேஷமான கோவிலுங்க. என்ன பிரார்த்தனை செய்கிறோமோ இந்த பிரார்த்தனைகள் உடனே நடக்கும். எந்நாள் எம்பெருமான் உண்டனக்கு அடியேமென்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உகிந்ததுதான். செந்நாள் தோன்றி திருமதுரையுள் சிலை குறித்த ஐந்தலைய பைனாகத் தலை பாய்ந்தவனே இன்னை பல்லாண்டு கூறுதுமே என்று திருப்பல்லாண்டில் பெரியாழ்வார் திருமொழி 1000 பாடுவது போல எல்லோரும் இந்த அரியக்குடி தென்திருப்பதியாகிய திருவேங்கடமுடையானுடைய திருவருளை பெற்று எல்லா வளத்தோடும் நலத்தோடும் வாழ அனைவரையும் வேண்டி வாழ்த்துகிறோம். சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அரியக்குடிங்கிற ஊரை சார்ந்த ஆதிமுருகன் சேவகன் செட்டியாருங்கிற வைரவங்கோயிலை சார்ந்த ஒரு நகரத்தார் ஒருத்தர் வயசுல பெரியவரா இருந்தார். ஆனா அவர் இளமை காலத்துல இருந்தே திருப்பதி பெருமாள் மேல அவ்வளோ ஈடுபாடு. திருப்பதி பெருமாள்லாம் கோவிந்தா கோபாலா ஏடுகொன்றவனா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு கிளம்பிடுவார் நடந்து இங்கேருந்து திருப்பதிக்கு. அப்படி பெருமாள் மேல அவ்வளவு பக்தி. எப்படியாவது அந்த பெருமாளை பார்க்க மாட்டோமான்னு ஒவ்வொரு முறையும் அரியக்குடில இருந்து பயணத்தை எடுத்து துவங்கி நடந்து இங்கேருந்து திருப்பதிக்கு போவாருங்க. ஒவ்வொரு முறையும் எல்லாருடைய அந்த திருவேங்கடத்துக்கு போக முடியாத பக்தர்கள் இருக்காங்கல்ல, எங்களால திருப்பதிக்கு போக முடியல சா ஐயா, ஐயா செட்டியார எங்களுக்கு திருப்பதி கோயில் பார்க்க முடியல ஐயா அப்படின்னு யாராவது வந்து சொன்னா அவங்க வந்து காணிக்கை ஏதாவது பணம் வச்சிருப்பாங்கல்ல, அதை இவர் கையில வாங்கிக்கிட்டு அவர் அங்கே அழகா கொண்டு போய் சேர்ப்பார் உண்டியல். அப்படி ஒரு அற்புதமான பக்தி பெருமாள் மேல அவ்வளவு பக்தி. ஒரு முறை வயதான காலத்துல முதுமை காலத்துல தள்ளாடிய காலத்துல இடையறாம அந்த பக்தியில மாட்டு மேல தன்னுடைய எல்லா பொருட்களையும் ஏத்திக்கிட்டு இவர் அப்படியே நடந்து யாத்திரையா வேங்கடவனை தரிசிக்கிறதுக்கு திருப்பதிக்கு போயிட்டார். கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலான்னு பாடிக்கிட்டே போறாருங்க. நேர திருப்பதிக்கு போய் சேரக்கூடிய இடத்துக்கு போய் ஏற போற முன்னாடி முதுமை ஆயிருச்சு. அந்த முதுமையின் காரணமாக தள்ளாடி தான் கீழே விழுகிறார் அந்த ஆதிமுருகன் சேவகன் செட்டியார். அப்ப மேகமே வந்து கொடை பிடிச்சிச்சான் அவருக்கு. அப்படியே பெருமாளேன்னு அப்படியே மயக்கத்துல விழுந்துட்டாராம். அப்ப அவர் மனசுல நினைச்சாராம், இவ்வளவு முடியாத காலத்துல இயலாத சூழல்ல உன்னை பார்க்க வரணும்னு நினைக்கிறேனே, எனக்கு ஏதாவது காட்சி தர மாட்டியா பெருமாளேன்னு நினைச்சோன்னே பெருமாள் அப்படியே காட்சி கொடுத்தாராம்ங்க. அவருக்கு தோன்றி சொன்னாராம், அப்பா ஆதிமுருகா சேவகா, நீ இனிமே இங்க வந்து சிரமப்பட வேண்டாம், இவ்வளவு தூரம் நடந்து வந்து உன்னைய பார்க்க நான் வர்றேன்னாராம் பெருமாள். எவ்வளவு பெரிய ஒரு பக்தனுக்காக பெருமாளே வந்த ஸ்தலம். நீ இனிமே இவ்வளவு சிரமப்பட்டு வர வேண்டாம், நான் உன்னைய தேடி வர்றேன், நீ உன் ஊருக்கு போயிரு, நான் உன்னை தேடி உன் ஊருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் காட்சி கொடுத்தாராம். அப்படியே மகிழ்ச்சியில இருந்தவர் அடுத்த நாள் இரவு கனவுல, எப்படிப்பா நான் வந்து ஊர்ல போய் நான் உன்னை தரிசிக்க போறேன், எப்படி நான் வந்து உனக்கு கோயில் கட்ட போறேன்னு அப்படியே இருந்தாராம். திடீர்னு ஒரு நாள் ஊருக்கு வந்து சேர்ந்த பிறகு கனவுல தோன்றினாராம். கனவுல தோன்றிய அந்த பெருமாள், உன் ஊருக்கு மேற்கே போ, அங்க கருட பகவான் வட்டமிடுவாரு, துளசி செடி அதுக்கு கீழே இருக்கும், அங்க தேங்காய் காளாஞ்சியோட எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு ஒரு காளாஞ்சி இருக்கும், அந்த பொருள் இருக்க இடத்துக்கு கீழே நீ பாரு, உனக்கு நான் காட்சி கொடுப்பேன்னாராம். நம்ப மாட்டீர்கள், அவர் அந்த அரியக்குடிக்கு மேற்கே போய் பார்க்கிறார். கருட பகவான் வட்டமிட்டு கொண்டிருந்தார். கீழே ஒரு துளசி செடி அப்படியே மின்னுது மிளிருது, பச்சம் பசேர்னு அருமையா காட்சி அளிக்குது. கையெடுத்து வணங்கினாரு. கீழே பார்த்தாருங்க, தேங்காய் காளாஞ்சியோட இருக்கு, பக்கத்துல துளசி செடிக்கு பக்கத்துல எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சிருக்கு. பார்த்தாரு, கும்பிட்டாரு. அந்த இடத்துல கோயில் கட்டுவோம்னு மண்ணை தோண்டுனா உள்ள இருந்து பெருமாள் விக்கிரகம் வந்ததுங்க. அந்த பெருமாள் தான் நாம இன்னைக்கு வணங்குற ஸ்ரீனிவாச பெருமாளா திருவேங்கடத்தானா இங்க அருள் பாலிக்கின்றார்னு சொன்னா அந்த பெருமாள் இங்க அற்புதமான காட்சியை நமக்கு அருள்றார். உடனே அந்த செட்டியார் என்ன பண்ணாராம், அலமேலுமங்கை தாயாரோட கூடவே ரொம்ப அருமையான சிலாரூபங்கள் எல்லாம் வடிச்சு அருமையான உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து பல்வேறு நகரத்தார்களுடைய திருப்பணியை தான் சேர்த்துக்கிட்டு ஒரு அழகான கோயிலை கட்டினாரா ஆதிமுருகன் சேவகன் செட்டியார்னு சொன்னா, அந்த அற்புதமான அடியவனுக்கு பெருமாள் இறங்கி வந்து காட்சி கொடுத்த ஸ்தலம் தான் இந்த அரியக்குடி. இந்த அரியக்குடிக்கு இதற்கு முன்னால் வேறு பெயர் இருந்து ஹரியாகிய இறைவன் வந்து குடிகொண்டதனால் இது அரியக்குடிங்கிற பெயர் பெற்றது என்பது என்னுடைய வரலாறு. பேர்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவிலாக அரியக்குடி திகழ்கிறது. நம்ம ஊரு சாமி நிகழ்ச்சியில மிக சிறப்பு வாய்ந்த இந்த தென் திருப்பதியினுடைய அரியக்குடி திருவேங்கடமுடையானுடைய திருவிழா கண்டு பேரானந்த பெருவாழ்வு பெற்றோம். நன்றி.
வணக்கம். உங்களுடைய குலதெய்வ கோயிலும் இடம்பெற கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.